இன்னைக்கு நம்மளோட இந்த மாடர்ன் லைஃப் நமக்கு எத்தனையோ வசதிகளை கொடுத்திருக்கு இல்லையா? ஆனா நாம கவனிக்க தவறிய ஒரு அமைதியான விலை அதுக்கு நாம கொடுத்திருக்கிறோம். அதுதான் இந்த செடென்டரி பெனால்டி. அதாவது ஒரே இடத்துல அசையாம இருக்கிறதுக்காக நாம கொடுக்கிற அபராதம். வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஒரு காலத்துல இயக்கம் தான் நம்ம வாழ்க்கையா இருந்துச்சு. ஆனா இப்போ நம்ம லட்சியங்களுக்காக, நம்ம கனவுகளுக்காக ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்றோம். இந்த பெரிய மாற்றத்துக்காக நம்ம உடம்பு கொடுக்கிற உயிரியல் விலை என்ன? இது நாம இன்னைக்கு நம்ம கிட்டயே கேட்டுக்க வேண்டிய ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி. இப்போ ரெண்டு உலகத்தை கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு பக்கம் நம்ம முன்னோர்கள், அவங்களோட வாழ்க்கை முழுக்க ஒரே இயக்கம், ஆற்றல். மறுபக்கம் நம்மளோட இன்றைய நிஜம். அதாவது 9 மணி நேரத்துக்கும் மேல டெஸ்க்ல வேலை, மும்பை மாதிரி நகரங்கள்ல டிராஃபிக்ல மணிக்கணக்கா பயணம். இதெல்லாம் சேர்ந்து நம்ம உடலை மெதுவா ஒரு மெட்டபாலிக் உறக்க நிலைக்கு, அதாவது ஒரு மந்த நிலைக்கு தள்ளிக்கிட்டு இருக்கு. இந்த லைஃப் ஸ்டைல் மாற்றங்கிறது வெறும் பழக்க வழக்கம் சம்பந்தப்பட்டது மட்டும் இல்ல. இது நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்ம உடம்பு மேல சுமத்தப்படுற ஒரு பயாலஜிக்கல் டாக்ஸ். இதை தான் நாம செடென்டரி பெனல்ட்டின்னு சொல்றோம். அதாவது டெஸ்க் வேலையால நம்ம உடம்போட அஸ்திவாரத்தையே சிதைக்கிற ஒரு உயிரியல் வரி. இது எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? நம்ம தசைகள்ல ஆரம்பிச்சு அங்க இருந்து ரொம்ப அமைதியா நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு உறுப்பையும் பாதிக்க ஆரம்பிக்குது. வெறும் 90%. இந்த நம்பர் எதை குறிக்குதுன்னா, ஒரு நாளைக்கு 9 மணி நேரத்துக்கு மேல உட்கார்ந்திருந்தா நம்ம தசை சிதைவு, அதாவது சார்கோபீனியா வரதுக்கான அபாயம் 90% அதிகரிக்குதாம். கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தானே இல்லையா? இந்த அட்டவணையை பாருங்களேன். இந்த ஆபத்தை இன்னும் தெளிவா புரிய வைக்கும். ஒரு நாளைக்கு 4 மணி நேரத்துக்கும் கம்மியா உட்கார்ந்தா ஓகே, நம்ம ஆரோக்கியம் ஓரளவுக்கு பாதுகாப்பா இருக்கு. ஆனா அதுவே 6ல இருந்து 9 மணி நேரம் ஆகும்போது அப்போதான் நம்மளோட மெட்டபாலிசம் மெதுவா உடைய தொடங்குது. 9 மணி நேரத்தை தாண்டினா ஆபத்து உச்சக்கட்டத்தை அடையுது. இப்போ நீங்களும் நானும் அதுல எந்த கேட்டகரியில இருக்கோன்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பாப்போமா? இது குறிப்பா தின் ஃபேட் உடல்வாகுன்னு சொல்லப்படுற இந்தியர்களுக்கு ஒரு முக்கியமான எச்சரிக்கை. அதாவது பார்க்க ஒல்லியா தெரிவாங்க, ஆனா உடம்புல தசையோட அளவு ரொம்பவே கம்மியா இருக்கும். தசைங்கிற அந்த இயற்கையான கவசம் நம்ம கிட்ட இல்லாதப்போ இந்த லைஃப் ஸ்டைலோட பாதிப்புகளை நாம எப்படிதான் தாங்கிக்க முடியும்? சரி, இப்ப இந்த பிரச்சனையோட ஆணிவயிறை புரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் ஆழமா போலாம். நம்ம உடம்புல இருக்கிற கோடிக்கணக்கான செல்களுக்குள்ள, நம்மளோட அந்த செல்லார் என்ஜின்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமா? இது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி. முதல்ல நம்மளோட தொடர்ச்சியான ஸ்ட்ரெஸ், அப்புறம் உடம்புக்கு இயக்கமே இல்லாதது. இதனால நம்ம டிஎன்ஏவை பாதுகாக்கிற டெலோமியர்ஸ்ங்கிற கவசம் சுருங்க ஆரம்பிக்குது. இது உடனே செல்லுக்குள்ள ஒரு டேஞ்சரஸ் சிக்னலை அனுப்புது. அதோட விளைவா செல்லோட பவர் ஹவுஸ்னு சொல்லப்படுற மைட்டோகாண்ட்ரியா கொஞ்சம் கொஞ்சமா அதோட வேலையை நிறுத்த ஆரம்பிச்சிடுது. இதுக்கப்புறம் ஒரு செல்லுக்கு முன்னாடி 2 வழிதான் இருக்கு. ஒன்னு, எனர்ஜியை உருவாக்கி ஆரோக்கியமா பிரிஞ்சு நம்ம உடம்புக்கு உயிர் சக்தியை கொடுக்கிற ஒரு சுறுசுறுப்பான செல்லா இருக்கிறது. இல்லனா பிரிவதை நிறுத்தி நச்சுக்களை வெளியேத்தி பக்கத்துல இருக்கிற நல்ல செல்களையும் சேர்த்து பாதிக்கிற ஒரு ஜாம்பி செல்லா மாறுறது. இந்த ஜாம்பி செல் பாதிப்பு தான் ஒரு பெரிய ஒர்க்கிங் வீக் அப்புறம் நமக்கு ஏற்படுற அந்த பிரெயின் ஃபாகுக்கு உண்மையான மறைமுகமான காரணம். நாம நினைக்கிற மாதிரி இது வெறும் மனசு சம்பந்தப்பட்ட சோர்வு இல்ல. இது நம்ம செல்கள் அளவுல ஏற்படுற ஒரு பெரிய சோர்வு. பிரச்சனை ரொம்ப ஆழமானதுதான். ஆனா நல்ல விஷயம் என்னன்னா, இதுக்கான தீர்வும் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கு. ஆமாங்க, நம்ம உடம்போட அந்த அற்புதமான பாதுகாப்பு அமைப்பு தான் அது. அப்போ இந்த செல் லெவல் டேமேஜுக்கு எதிரா நம்ம உடம்பு எப்படி போராடுது? அதுகிட்ட என்ன மாதிரியான டூல்ஸ் இருக்கு? நம்மளோட இம்யூன் சிஸ்டம் ஒரு மைக்ரோஸ்கோபிக் குவாலிட்டி கண்ட்ரோல் டீம் மாதிரி வேலை செய்யுது. அது நம்ம உடம்பு முழுக்க சுத்தி வந்து டேமேஜ் ஆன அல்லது ஜாம்பி செல்களை கண்டுபிடிச்சு அதையெல்லாம் நீக்கி நல்ல செல்களை பாதுகாக்குது. இது நம்ம உடம்புக்குள்ள இயற்கையாவே அமைஞ்சிருக்கிற ஒரு சூப்பரான பாதுகாப்பு படை. இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமா? சில மூலக்கூறுகள் நம்ம இம்யூன் செல்களுக்கு ஒரு எஜுகேஷனல் சாஃப்ட்வேர் மாதிரி செயல்படுது. அதாவது நம்ம இம்யூன் செல்களை இன்னும் ஸ்மார்ட்டா, இன்னும் துல்லியமா, இன்னும் திறமையா வேலை செய்ய ட்ரெயின் பண்ணுது. அப்போ நாம இழந்த அந்த உயிர் சக்தியை எப்படி திரும்ப கொண்டு வர்றது? அதுக்கான சக்தி வேற எங்கேயும் இல்ல, நம்ம கிட்ட தான் இருக்கு. நம்ம உடம்போட இந்த மீண்டு வர்ற திறனை 4 முக்கியமான தூண்கள் தாங்கி பிடிக்குது. முதல்ல விழிப்புணர்வா செய்யற உடற்பயிற்சி. 2வது சமச்சீரான ஊட்டச்சத்து. 3வது உடம்புக்கு புத்துணர்ச்சி கொடுக்கிற ஓய்வு. கடைசியா நம்ம இம்யூன் சிஸ்டத்துக்கு தேவையான ஒரு ஸ்மார்ட்டான சப்போர்ட். சில நேரங்கள்ல இந்த மாடர்ன் லைஃப் ஸ்டைல் உருவாக்குற செல் லெவல் சவால்களை சமாளிக்க இயற்கையிலிருந்து கிடைக்கிற சில மாடர்ன் கருவிகளும் நமக்கு உதவ முடியும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் ரொம்ப சிம்பிள் தான். ரெஸ்வராட்ரோல் மாதிரி சில பொருட்கள் நம்ம செல்லோட என்ஜின்களை ரீஸ்டார்ட் பண்ண உதவுது. மஞ்சள், கிரீன் டீ எல்லாம் நம்ம செல்களை டேமேஜ்ல இருந்து பாதுகாக்கிற ஃபயர் ஃபைட்டர்ஸ் மாதிரி வேலை செய்யுது. இது கூடவே டிரான்ஸ்ஃபர் ஃபேக்டர்ஸ் நம்ம இம்யூன் சிஸ்டத்தை புத்திசாலித்தனமா செயல்பட ட்ரெயின் பண்ணுது. ஒரு முக்கியமான விஷயத்த நாம புரிஞ்சுக்கணும்.
10 மணி நேரம் உட்கார்ந்து வேலை செஞ்சதால ஏற்பட்ட பாதிப்ப 1 மணி நேரம் உடற்பயிற்சி செஞ்சு முழுசா சரி பண்ணிட முடியாது. நமக்கு தேவை ஒரு செல் லெவல் ஸ்ட்ராட்டஜி. ஒன்னு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உயிர் சக்திங்கிறது பரம்பரையா வர்ற சொத்து கிடையாது. அது நாம ஒவ்வொரு நாளும் எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளோட விளைவு. அதை தேர்ந்தெடுக்கிற சக்தி உங்க கையில தான் இருக்கு. ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை நோக்கிய உங்க பயணத்துல சரியான தகவல்களும் வழிகாட்டுதலும் ரொம்பவே முக்கியம். அந்த பாதையில நாங்க உங்க கூட இருப்போம். இந்த உரையாடல் உங்களுக்குள்ள ஒரு புதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தி இருக்கும்னு நம்புறோம். நன்றி. Thank you. Namaste.